மேல்மாகாண முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் 7 கோடி ரூபாய் பெறுமதியான போலி இலக்கத்தகடு கொண்டு சொகுசு வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. லுடகள பிரதேசத்தில் உள்ள தனியார் மின்னுற்பத்தி நிலையம் ஒன்றை சோதனை செய்தபோது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பதுளை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் குறித்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்து சொகுசு வாகனத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான காரின் பதிவு இலக்கம் இணைக்கப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளை மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் சுஜித் வெதமுல்லவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பதுளை குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய தளபதி பிரதம காவல்துறை பரிசோதகர் ஜானக உள்ளிட்ட காவல்துறை குழுவினர் வாகனத்தை கண்டுபிடித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட வாகனம் போலீசாரின் காவலில் எடுக்கப்பட்ட சொகுசு வாகனம் என்றும் முன்னாள் அமைச்சரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரியவருகிறது. இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அவரது மகன் ஜோசித ராஜபக்ஷ எவன்கார்ட் உரிமையாளர் நிசங்க சேனாதிபதி முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 1500 பேருக்கு 1690 துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு முன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோவிற்கு 8 துப்பாக்கிகளும் நிசங்க சேனாதிபதிக்கு 9 துப்பாக்கிகளும் ஜோசித ராஜபக்ஷவுக்கு 7 துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்த துப்பாக்கிகளை விரைவில் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.